நம்மளோட ஜீவ சுவாசம் இல்லைன்னா நம்ம ஜீவிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாதவர்கள், அவ்வளவுதான். நம்முடைய உலக வாழ்க்கை முடிந்ததுன்னு காணப்படுகிறது. ஸோ அந்த எப்படி ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் மாஸ்க்கு கொடுத்து திருப்பி இன்னொரு உயிரை புதுப்பிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் பலவீனங்கள், சோர்வு, டயர்ட்னஸ், இன்னும் பொருளாதார தேவைகள், இன்னும் எவ்வளவோ காரியங்கள்னால எக்ஸட்ரா. ஆனால் அந்த அத்தனையிலையும் நம்ம விழுந்து போகின்ற நேரங்களில் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ளே மீண்டும் கடந்து வரும். நிறைய பேர் நினைக்கலாம், நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே, நான் இவ்வளோ செஞ்சுட்டேனே, என்னை தேவன் ஏற்றுக்குவாரா? அவர் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க எவ்வளவு வயது சென்றவங்களானாலும் சரி, அவங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி, தேவன் அவர்களை மீண்டும் தன்னுடைய மந்தைக்குள்ளே சேர்த்துக்கொள்வார். அதனால தான் அவர் பிறக்கும்போது முதல்ல அந்த நற்செய்தி ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய மந்தையின் ஆடுகள். அவர் நம்மை மேய்க்கும் தலைமை மேய்ப்பாளர். நமக்கு கீழே போதகர்கள் தான் அடுத்தபடி. ஆகவே நம்ம எல்லாருமே தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக, அவர் மந்தையில் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற ஆடுகளாக, அவர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வழிநடத்தப்படுகிற ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நம்ம நினைவுகள் ஒன்றுமே இல்லை. காலையில்